ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதனால் வந்து நடுவில் என்னென்னா கொஞ்சம் ஷூட்டிங் பிஸி அதுன்னு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த ஜிம் சேலஞ்செலாம் பண்ணுறீங்களே, ஒர்க் அவுட்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசித்தேன், சரி தனியாக நம்ம போட்டால் நல்லா இருக்காது, கூட வந்து ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டை கூப்பிடலான் இருக்கேன். யார் அந்த செலிப்ரிட்டி பார்த்துருவோமா? ஹலோ, எங்கடா இருக்க? ஷூட்டிங் வர சொன்னால் டைமுக்கு வருது இல்லைல்ல? சரி வா, ஜிம் தான். எவ்வளோ நேரம்? டேய் சீக்கிரம் வாடா. சரி வா வா. ஓகே வச்சுறேன்டா. நண்பர்கிட்ட சொல்லியாச்சு, பயங்கரமானவர் வரப்போகிறாரு. என்ன சொல்கிறாரு, என்னென்ன பண்ண போகிறாரு, இன்னைக்கு ஜிம்மில் என்னென்ன பண்ண போகிறோன்றத பாருங்க. இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிற இடம். நண்பர் நாளை காணோம், வந்துக்கிட்டே இருக்காரு. வந்த உடனே வெறித்தனமாக ஆரம்பிச்சிடுவோம். சொல்லுங்க மிஸ்டர் தீபக். மிஸ்டர் ஸ்ரீகுமார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். என்ன தீபக் சொல்லுங்க. பிஸி ஸ்கெடியூலில் கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்க. அது செம்ம டிராஃபிக், இல்லை நீ சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்திருப்பேன். சரி, மோங்க் ஸ்டுடியோ சூஸ் பண்ணிருக்கீங்களா, என்ன விஷயம்? இது வந்து இதுல 2 ரீசன் இருக்கு. ஜிம்மு சூப்பரா இருக்கும். இது பாரு, இது QR கோடு இத காமிச்சானா அண்டாக்கா கசம் அபுக்கா கசம். சூப்பர் பண்ணி வாய்ப்பே இல்ல. ரொம்ப நாளா நீ நானும் சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோ பண்ணலாம்னு யோசனையில இருந்துச்சு. கரெக்ட். ரெண்டாவது நீயும் பிஸி நானும் பிஸி ஷூட்டிங்ல. என்னடா ஷூட்டிங்லாம் கேட்காத. அதுதான் நானும் யோசிக்கிறேன், என்னடா அது டக்குன்னு சொல்றானே உண்மையா அப்படின்னு. இல்லடா, நிறைய வேலைகள் இருந்துச்சு, அதனால வந்து நிறைய பண்ண முடியல வீடியோஸ். சரி, ஒன்னொரு தான் கடைசி நான் பண்ண வீடியோ யூடியூப்ல. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம சேர்ந்து பண்றோம். ஆமா, ஓகே. ஸோ இந்த ஜிம் நம்ம வரதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. இந்த ஜிம் வந்து என்னோட ஃப்ரெண்டு, 2 ஓனர்ஸ். 2 ஓனரும் ரொம்ப முக்கியமான ஓனர்ஸ். அதுல ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் காமன் ஃப்ரெண்டு, சாபி. இன்னொருத்தர் 2 பேருமே சாபி தான். 2 பேரும் சாபி. ஸோ ரெண்டாவது ரொம்ப ஸ்பேஷியஸான ஜிம்மு, நல்லா இருக்கும், செம்ம எக்யூப்மெண்ட்ஸு. நம்ம ஃப்ரீயாக பேசிட்டு ஃப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பயங்கர மாடர்னைஸான ஜிம்மாக இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த ஒர்க் அவுட் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காலகாலமாக இருந்துகிட்டே இருக்குது. ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஓல்டு ஸ்கூல் மேட்டர்லாம் பேசலாமா? நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்கூல் ராஜு, நம்ம ஓல்டு ஸ்கூலில் இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு, அதனால நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆரம்பித்த கட்டத்தில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம், என்ன விஷயங்கள் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன நம்ம முதல்ல வந்து வார்ம் அப். என்றைக்குமே வெளியே ஓடுறதா நல்லது. வெளியே ஓடினா நாய் துரத்துனால நம்ம இங்கே த்ரெட்மில்ல ஓடுவோம். ஓகே, பேசிக்காக ஜிம்மில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லேயே. என்ன இருந்தாலும் வந்து ஸ்ரீயை பார்க்குறப்போ வந்து நான் வந்து ரொம்ப ஜூனியர் இந்த விஷயத்தில், எஸ்பெஷலி ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பாடி பில்டிங் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது வந்து ஸ்ரீ தான். ஸோ நாங்களாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் வந்து ஸ்ரீ கிட்ட கேட்டுப்போம். ஸ்ரீ சொல்கிறேன், த்ரெட்மில்லே பேசணும்னு ஆரம்பித்தோம். ஆமாம், இன்னைக்கு வந்து மாடர்னைஸ் ஆகிடுச்சு எல்லாமே. கரெக்டாக நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போலாம் த்ரெட்மில் வந்துருச்சு, ஜாலியாக நடக்கிறோம். இதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் எப்படி ஜிம்லாம் வந்து ஆரம்பிக்கிறது முன்னாடி? பழைய காலத்துனா நான் என்னமோ ஹைதராபாத்தில் பிறந்த மாதிரி நக்கல்யா அவனுக்கு. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இந்த பாடி பில்டிங் சொல்ல முடியாது, ஃபிட்னஸ்ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். ஆமாம், எங்கள் அப்பா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே காலைல மொட்டை மாடிக்கு போனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அப்போல்லாம் வந்து 3 பெரிய கல் இருக்கும், இவ்வளோ பெரிய கல் 3 இருக்கும். ஒரு அது அந்த அக் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு செட்டுக்கு ஒரு 30 தண்டால் அடிப்பார். 30 தண்டால் அடித்ததுக்கப்புறம் ஒரு ராடு ஒன்று இருக்கும். அந்த ராடை பிடிச்சி வந்து புல்லப்ஸ். அதுக்கப்புறம் வந்து கரலா கட்டை இருக்கும். இந்த கரலா கட்டை எடுத்து அப்படி சுற்றி அப்படி நிறுத்தணும். ஆமாம், அந்த கரலா கட்டை அப்பாவுக்கு வந்து எம்ஜிஆர் கொடுத்தது. அந்த கரலா கட்டை எடுத்து அப்படி சுற்றி நிறுத்தணும், கரலா கட்டை அடிப்பாங்க. எம்ஜிஆர் சார் வந்து புரட்சி தலைவர் நிறைய பேருக்கு அந்த கரலா கட்டை கொடுத்துருக்காங்க. அவர் வீட்டில் எல்லாம் வந்து சத்யராஜ் சார் ஒன்று வச்சிருக்காருல்ல, அது மாதிரி. ஆமா, சத்யராஜ் சார், எம்ஜிஆர் சார். நான் ஒரு சின்ன வயசுல ஒரு ரூமுக்கு போகும்போது அவர் ரூம்ல வுட்டில் பண்ண டபுள் பார் பெருசு இருக்கும்.
ஆக்சுவலி வந்து அந்த சீசனில் வந்து அந்த லெஜெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது, ஹெல்த்துக்கு வந்து புரட்சி தலைவர் கரெக்டாக அவர் தான் ஆக்சுவலாக அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவர் தான். ஸோ அந்த டபுள் பார் இருக்கும், அந்த டபுள் பார் எப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி பெருசாக இருக்கும், அது பார் வாக் பண்ணுவாங்க, ஜம்பிங்ல மார்ச்சிங் சொல்லுவாங்கல அது பேரு. ஆமா, டபக்கு டபக்கு டபக்குன்னு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துன்னா அந்த மாதிரி பண்ணி ஒரு உடம்பு ஃபார்ம் ஆச்சுன்னா அது நிற்கும். இப்போ நம்ம என்னதான் போயிட்டு மாங்க நடிச்சுட்டு ஒரு மாசம் 1.5 மாசம் ஷூட்டிங்ல ஜிம்முக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, திருப்பி பொல ஆயிடும். எங்க அப்பாவுக்கு இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர் ஐயா, எனக்கு வந்து எங்க அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, பீச்சுக்கு கூட்டு போயிடுவார். பீச்சுக்கு கூட்டு போயிட்டு லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த அண்ணா சமாதி வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஜாகிங். அப்பா அதுதான் மேரத்தான் ஓடுறோம். ஆமா, நிக்காம ஓடுவார். ஒரு ஒயிட் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு ஒரு டைட் டிஷர்ட் போட்டு ஓடுவார். அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது காலையில 4 மணிக்கு பீச் நீங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். 4:30 மணிக்கு கலைஞர் ஐயா வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. ஆமா, சிவகுமார் சார், எல்லா ஆக்டர்ஸும், நம்பியார் சாமி, இங்க எல்லாமே காலையில பீச்ல எல்லாமே அந்த காலத்துல ஒரு பீரியட் அப்போ. ஏன்னா பொல்யூஷன் அவ்வளவு கிடையாது, வெஹிக்கிள்ஸ் அவ்வளவு இருக்காது. காலையில வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா அவ்வளோ இதுவா இருக்கும் அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு இன்டர்வியூலையும் கேட்டிருக்கேன், நம்ம எஸ்டிஆருக்கு வந்து பயங்கர ட்ரைனிங் வந்து நம்ம டிஆர் சார் கொடுத்துருப்பாரு பீச்சில். அந்த ஜிம்னாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அது எல்லாமே வந்து அவங்க வந்து சின்ன வயசுல அங்கே வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சில டைம்ஸ்ல கையில காசு இருக்காது. இப்போ ஜிம்முக்குலாம் இப்போ காசு இருக்காது. அப்போ ஜிம்முக்குலாம் மாசம் 200 ரூபா தான், நம்ம சம்பாதிக்கிற நேரம் கிடையாதுல்ல. ஸோ அப்போ டி நகர்ல வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு லோக்கல் ஜிம் இருக்கும்ல, கார்பரேஷன் ஜிம். பெஸ்ட். அப்போலாம் வந்து லோக்கல் கார்பரேஷன் ஜிம் தான். அது சாயங்காலம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் போர்டு ஆடி இருப்பான், இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ் நடக்கும். அவனுக்கு வந்து சிமெண்ட்லயே வந்து அந்த தண்டனை எல்லாமே இருக்கும். ஆமா ஆமா. அப்ப என் ஃப்ரெண்ட் அண்ட் வெயிட்ஸ்ல அந்த சிமெண்ட்ல பண்ண இது தெரியுமா, அந்த மாதிரி வெயிட் கூட வச்சிருப்பாங்க. லைனா நின்னுக்கணும். ஆமா, 1 2 3 4 5 ஒரு செட் அடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி போய் நின்னுக்கணும். ஆமா, ஒரு 10. பட் நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நான் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் இருப்பான். அப்போ எல்லா பார்க்லயுமே பார்த்தனா இந்த ஒரு இது இருக்கும், கண்டிப்பா ஒரு செட்டப் இருக்கும். நீ சொல்ற அந்த புஷ்அப்ஸ்க்கான இது இருக்குமா, கான்கிரீட்ல இருக்குமா. ரெண்டாவது வந்து டபுள் பார்னு ஒன்று இருக்கும். நீ சொன்னீங்க அந்த டபுள் பார்ல வந்து அந்த டிப்ஸ் போடுறது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுல வந்து அந்த மார்ச்சிங், நீ சொன்ன மாதிரி டிப்ஸ் இப்படி போவாங்கல்ல, அந்த மார்ச்சிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொஞ்ச நேரம் ஓடுவோம், நடந்தது போதும். ஓடினதுக்கு அப்புறம் நேரா போய் டிப்ஸும் பாரும் பண்ணுவோம். எனக்கு டிப்ஸ் எல்லாம் பண்ணலாம். முக்கியம். ஒர்க் அவுட் ஜென்ரலா பண்றப்போ வந்து நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் தெரியுமா, இந்த ஸ்ட்ரெச்சஸ் சரியா பண்ணாம டைரக்டா ஒர்க் அவுட் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க உள்ள. அது பண்ணாம பண்ணணும்னா பிடிச்சிக்கும். சரி, இப்போ நீ வந்து டிப்ஸ் மட்டும் ஒரு செட்டு போடு. குட். 1 2 சூப்பர். 3 சூப்பர்ரா. 4 நான் ஹெல்ப்பே பண்ணல, சும்மா கை வச்சிருக்க அவள் தான். சூப்பர். இந்த ட்ரைசெப்ஸ்க்கா இது வந்து செஸ்ட் அண்ட் லோவர் செஸ்ட் இங்க நல்லா வொர்க் அவுட் தெரியும். இங்க வொர்க் அவுட் ஆகும், ட்ரைசெப்ஸும் வொர்க் அவுட் ஆகும். ட்ரைசெப்ஸும் நல்லா வொர்க் அவுட் ஆகும். சோ சும்மா ஒரு 5 கவுண்ட் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கும். சூப்பர்ரா. அடடா ஹெல்ப் வேணாம் டாப்ல. சூப்பர் ஸ்ரீ. இது என்ன, நம்ம பேஸா சும்மா லைட்டா வந்துட்டோம்னா ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ராக்கி படம்லாம் பார்த்தது இல்லையா, நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற நேரத்துலேயே நம்ம இந்த ராக்கி படம் பார்க்கும்போது ராக்கி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாப்ல. நீ ராக்கி, நமக்கு வந்து தலைவர் அர்னால்டு தான். ஓகே, அவர் வந்து பார்த்ததுலேருந்து அந்த மாதிரி ஃபிசிக்லாம் வந்து வாழ்க்கையில் யாருக்குமே நான் வந்து பெருசாக சாத்தியமே கிடையாது இல்லை. அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். அவருடைய ஃபிட்னஸ் வந்து எப்படின்னா மோர் தென் மேக்கிங் இது மசில் டிசிப்ளின்றது ஒரு விஷயத்தை வந்து நிறைய இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் தேவை அந்த டிசிப்ளின் மட்டும்தான். ஸோ அந்த டிசிப்ளின் இருந்தாலே நம்மளோட பாடிக்கு என்ன வருமோ அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. கரெக்டாக? நீ ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரோட ஃபேனு, நான் வந்து சில்வஸ்டர் ஸ்டாலோனோட ஃபேனு. ஆனால் லோக்கல் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துருக்காங்க தெரியுமா? யாரு? எங்கள் அண்ணன். யாரு? ராஜு மோசஸ். ஆமாம்ல, மோசஸ் உடம்பு சூப்பராக இருக்கும். எனக்கும் லோக்கலில் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இருந்தார். ஓ அண்ணன் சஞ்சீவ். சஞ்சீவ் கூட நல்லா பண்ணிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட். இப்பவும் பண்றான் ஆக்சுவலி. சஞ்சீவ் இப்பவும் வந்து அந்த ஃபிட்னஸ்ல வந்து அவனுக்கு ஜெனடிக்கலா நல்லா பிராட் ஷோல்டர். ஆமா, ஷோல்டர் நல்ல செஸ்ட், அது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து வார்ம் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி சோ இந்த grip வைக்கும். இந்த gripல புல் அப்ஸ். ஓகே,
சூப்பர் 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 ஓகே ஓகே வா எப்பா வா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த புல்லப்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறது வந்து கஷ்டப்படுவாங்க ஸ்டார்டிங்கில். ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கான அந்த லேட்டுக்கான பவரு, ஷோல்டருக்கான பவரு, அப்புறம் முக்கியமாக அந்த 4 arms to பை ட்ரைக்கான பவர், அதான் பேசிக்காக கையோட பவர் கம்மியாக இருக்கும் சில சமயம். இது நம்ம So, இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது தெரியுமா? சொல்லி கொடுத்துருவாங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் ஒரு 5 போட்டோம், அதுக்கப்புறம் 5 6 ஆக்கணும், அப்படியே மாற்றி 5 போட்டோம். நிறைய பேரால மேலே வர முடியாது. இப்போ ஒய்ஃப்லாம் பண்ணுறப்போ ஒரு இதுக்கு மேலே வரதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எப்படி ஸ்ட்ரென்த் பண்ணணும் தெரியுமா? ஓவர் த டே தான் நம்ம வந்து பண்ண தான் வரும் தவிர, இது நம்மளுக்கு வந்து நம்ம பாடி பவரை நம்ம கை இழுக்கணும், அதான் பேஸ். ஸோ அந்த பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பேசிக்காக எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, இதில் ஃபஸ்ட்டு தொங்க சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 30 கவுண்ட்ஸ் டெய்லி தொங்கிடணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து மேக்ஸிமம் இந்த அளவில் பாடியை பேலன்ஸ் பண்ணி இதில் ஒரு 30 கவுண்ட்ஸு. ஓகே ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ண கை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா புல் பண்ணிவிட்டு இது ஒரு வெயிட் இதில் நிற்கணும். இந்த மாதிரி நின்று ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்ததில் மேலே வந்துடும். டேய் ஷூட்டிங் போகிறோம் வரோம், ஓகேவா? நீ என்னென்ன பண்ணுறன்றது அப்படியே ஸ்க்ரீனில் நம்ம தெரிஞ்சிடுது, ஓகேவா? ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து இந்த டைம் இல்லை, அது இல்லை, அது லிட்ரலி அது கிடையாது தான் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் அதில் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் நம்ம வச்சுக்கணும்ல. எப்படி நம்ம வந்து ஸ்பாட்டில் டிசிப்ளினாக இருக்கும், ஒர்க்கில் டிசிப்ளினாக இருக்குமோ, அதை தாண்டி அதோட முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு பாடி தான். ஸோ இந்த பாடிக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் அண்ட் டெடிகேஷன் ஒதுக்கி தான் ஆகணும். ஓகே, எல்லாரும் ஒரு வகையில் பண்ணுறாங்கடா, நீ என்ன பண்ணுற? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு ஜிம்முக்கோ வாக்கிங்கோ 4 o'clock. 4 o'clock. ஸோ ஸ்ரீயோட லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 4 AM. 4 AM ஃபஸ்ட்டு ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் முதல் இன்னர் சோலுக்கு அது உள்ள அதுக்கு ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒர்க் அவுட்டு. ஏதோ நம்ம ரொட்டீனாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தீபக், நான் வந்து ப்ரூஸ்லியை பற்றி நிறைய படிப்பேன். ப்ரூஸ்லி வந்து அவருடைய நிறைய கோட்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அவர் என்ன சொல்லுவார், நீ தினம் ஒரே ஒர்க் அவுட் பண்ணால் உனக்கு போர் அடிக்கும், ஒரே இடத்துல ஓடினா உனக்கு போர் அடிக்கும். ஸோ அதை நீ வந்து மாற்றிட்டே இருக்கணும். ரெண்டாவது, யூ ஹேவ் டு சீட் யுவர் பாடி. உன் பாடியை வந்து அதுக்கு அடாப்ட் ஆக்கிடக்கூடாது. தினம் நான் இந்த இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதை நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கணும். சர்ப்ரைஸ்ன்ற வேர்டோட நீ பாடியை கன்ஃபியூஸ் பண்ணணும், இல்லை அது அடாப்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நாள் ஜாகிங் போவேன், ஒரு நாள் சிலம்பம் கிளாஸ் போவேன், ஒரு நாள் கலரி கிளாஸ் போவேன், இல்லை ஜிம்முக்கு போயிடுவேன். டான்ஸ் கிளாஸ் போவேன், நான் டான்ஸ் வராது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக், அதனால மாற்றி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ டைம் இல்லைன்றது. இப்போ வந்து பெங்களூரில் ஷூட்டிங் போகுதுன்னு வச்சுக்கோ, இப்போ அந்த காலையில் குளிரில் இருந்துச்சு போக முடியாது. எப்படியாவது இருந்துச்சு வாக்கிங் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு ஜிம்மு, லோக்கல் ஜிம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா, அங்கே எப்படியோ ஏதாவது ஒரு பார்க் இருக்கும், அங்கே ஒரு ராடு இருக்கும், அங்கே ஒரு பார் இருக்கும், அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடணும். பண்ணாமல் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது தீபக், நம்ம என்ன சாப்பிட்றோம், ஒழுங்கான சாப்பாடை ஒழுங்கான டைமில் சாப்பிடணும். அதாவது வந்து எப்பவுமே ஒரு இது சொல்லுவாங்க, ரேஷியோ சொல்லுவாங்கல்ல, 30% இஸ் ஒர்க் அவுட், 70% இஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ அதில் நீ என்னென்ன பண்ணுற? ஃபுட்டு என்ன உனக்கு இன்டேக்கு? ஃபுட்டா தீபக், அது ஷமிதா நீங்கள் வந்து பாடி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக அந்த ப்ரோட்டீன் சாப்பிடணும், கிரியேட்டின் சாப்பிடணும், அது இதுன்றாங்க. நீ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுற? இல்லை, அதெல்லாம் பண்ணி ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஃபேட் பர்னர்ஸ்லாம் எடுத்து ஒரு வாட்டி உடம்பு பர்னர்ஸா? ஆமாம், நான் வெரி பேட். நான் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்து ஃபேட் பர்னர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு எல்லா பேனான ப்ராடக்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் எடுக்கவே கூடாதுனாங்க, அது பிளாக்ல வாங்கி அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சூர்யா இருந்தார், ஆக்டர் சூர்யா பேசிட்டு இருக்கும்போது, அப்போ சூர்யா வந்து அந்த உடம்பு ஏற்றிட்டு இருந்த டைம். அப்போ சூர்யா எனக்கு அட்வைஸ் பண்ணார், இந்த பாரு ஸ்ரீ, நீ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் இந்த பிராண்ட்லாம் எடுக்கிறேன்னா அதெல்லாம் எடுக்காத, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நேச்சுரலாக முட்டை சாப்பிடு, சிக்கன் சாப்பிடு, இல்லைன்னா வெஜ்ஜுனா பன்னீர் சாப்பிடு, அந்த மாதிரி சாப்பிடுன்னு. அதே மாதிரி அன்னைக்கு கார்த்தி இருந்தாப்புல என்ன சொன்னாப்புல, ரொம்ப டயட்டாக இருந்தால் உடம்புல இருக்க அந்த ஆயில் கீழ் அந்த நம்ம என்னென்ன எசென்ஷியலாக இருக்கோ நம்ம அது எல்லாமே போயிடும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே இல்லாமல், நம்ம ஊரில் இல்லாததா கம்பங்கூழ், கேப்பை, அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி, இதில் இல்லாததெல்லாம் ஒன்று வந்து நம்மளுக்கு பெருசாக ஒன்று வந்துட போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப வந்து ஹைஃபையாக அப்படி போய் கொஞ்சம் அப்படிலாம் போய் சில விஷயங்களை ஆரம்பிச்சிடறோம். பட் நேச்சுரல் ஃபுட்டு என்றைக்குமே பெட்டர், கரெக்ட் டைமில் சாப்பிடணும். அதே மாதிரி ஃபுட்டில் வந்து 2-3 விஷயம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். கார்ப்ஸு, ஃபைபரு, ப்ரோட்டீனு, அப்புறமா பாடிக்கு தேவையான எசென்ஷியல் சால்ட்ஸ், அதாவது பொட்டாசியம், சோடியம், இதெல்லாம் வந்து
கரெக்டான லெவலில் இருந்தால் ஃபுல் பாடியை கரெக்டாக இயங்கும். கரெக்டாக நீ 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 படிச்சவன், அதனால நீ வந்து டேய், டெக்னிக்கலா அது பேச. இல்லடா, இது எல்லாமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணுன்றதான் நான் சொல்ல வந்தேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பட் என்ன நீயும் நானும் சொல்றது ஒண்ணுதான். நீயும் சொல்றது ஒண்ணுதான், நானும் சொல்றது ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் மேல தீபக் ரொம்ப ரொம்ப முக்கியம் பழக்க வழக்கங்கள். அது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல வந்து ரெண்டாவது. நான் ஒரு ஏஜ் வரைக்கும் எல்லா பழக்கமும் இருந்துச்சு. இப்போ வந்து டோட்டலர்னால நம்ம வந்து அதையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ இது வந்து ரொம்ப சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம் கூட வேண்டாம். இது ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாத்தையும் இதை விட்டுட்டா உடம்பு நல்லா இருக்கும். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண பூமர்ன்றா கம்னுறா. இல்லையா, அவங்க பூமர்னு சொன்னாலும் சரி, டோமர்னு சொன்னாலும் சரி, உண்மைதான். அத்துமைந்தா ராஜா. இன்னைக்கு இருக்கிறவங்க எது சொன்னாலும் கிரிஞ்சுன்றுவாங்க, பூமர்ன்றுவாங்க. பட் அதான் உண்மை. ஆனால் ஸோ அந்த டிசிப்ளின் தேவை தான், கன்ஃபார்மாக தேவை. இன்னொன்றும் பண்ணிக்கலாமே, பேலன்ஸ் எவ்ரி திங். ஒர்க் வேல்யூ ஒர்க், ப்ளே வேல்யூ ப்ளே. ஓகே, ஐ டோன்ட் ப்ளே. எனிவேஸ் பிளேன்னு தான் ஞாபகம் வருது. நீ அப்பப்போ பயங்கர சீரியஸான பர்சனாகவும் இருப்பிய, திடீர்னு டென்ஷனான அடிச்சிடுற எல்லாரையுமே. நான் நிறைய இன்டர்வியூல நீ சொல்லியிருக்கேன், போனோடே சொன்ன டென்ஷனான அடிக்கிறேன், நீ முன்னாடி அடிச்சிருக்கிறேன். ஓகே, மன்னிச்சு விட்டா உன்ன, பரவாயில்ல, பாடி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறியா? அதாவது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான சம்பவம். இதுக்கான பதில் ரொம்ப நேரம் வந்து வார்ம் டவுன் ஆகுது. ஒரு செட்டு செஸ்ட் போட்டுட்டு இதை பற்றி பேச. செஸ்டா? ஓகே, வா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரியான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஞ்சீவ். இப்போ நடுவில் பிக் பாஸ் போட்டதில்ல, கமருதீன் சொல்லி கொடுத்தா 2-3 டெக்னிக்கு. ஸ்கூலில் வந்து ஒரு எல்கேஜி படிக்கும்போது ஒரு டீச்சர் வந்து எல்கேஜியில் எனக்கு ஒரு சாங் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சாங்? கடலை நக்கரை போடுறோம். ஆமாம், அது வந்து அதை பாடிட்டே இது பண்ணு. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் சில்வர் ஸ்க்ரீனில் பண்ண போகிறேன் அண்ட் உன்னுடைய டைரக்ஷன் டெபியூன்னு கேள்விப்பட்டேன், அது என்ன? ஆமாம், ஸ்டார்ட். ஏய் சூப்பரா தீபக். எப்பா. ஸோ இந்த மாதிரி சில பல வித்தைகள்லாம் நாங்கள் கற்று வச்சுருக்கோம். ஏய் சூப்பரா, நிஜமாலுமே நீ இவ்வளோ படுவெல்லாம் தெரியாது.